தமிழக அரசியல் வரலாற்றில் அதிரடி வெற்றி என்று சொல்லப்படும் போது முதலில் நினைவுக்கு வருவது 1971ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தல்தான். அந்த தேர்தல் வெறும் வெற்றி அல்ல, அது ஒரு அரசியல் புரட்சி. ஒரு தலைவர் தனது திறமையை நிரூபித்த தருணம், ஒரு இயக்கம் தனது உச்சத்தை தொட்ட தருணம். இந்த பெரும் வெற்றியின் பின்னால் இருந்த முக்கிய முகங்கள் எம். கருணாநிதி, எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் இந்திய அரசியலின் சக்தி வாய்ந்த தலைவர் இந்திரா காந்தி. 1969இல் அண்ணா மறைந்த பிறகு திமுக ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்தது. அந்த நேரத்தில் கட்சியின் தலைமையை ஏற்று நின்றார் கலைஞர் கருணாநிதி. அவருக்கு முன்னால் இருந்த கேள்வி, அண்ணா இல்லாமல் திமுக நிலைக்குமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்ததுதான் 1971ஆம் ஆண்டு தேர்தல். இந்த தேர்தலில் திமுக எடுத்த மிகப்பெரிய வியூகம் கூட்டணி. தேசிய அரசியலில் தனது நிலையை வலுப்படுத்த நிலைத்த இந்திரா காந்தி தமிழகத்தில் திமுகவுடன் கைகோர்த்தார். கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்தன. இது ஒரு சாதாரண கூட்டணி இல்லை, அது ஒரு மெகா அரசியல் கூட்டணி. மறுபுறம் தமிழக அரசியலின் ஜாம்பவான் கே. காமராஜ் மற்றும் சி. ராஜகோபாலாச்சாரி இணைந்து திமுகவுக்கு எதிராக களமிறங்கினார். அந்த நேரத்தில் காமராஜர் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு சகாப்தம். இந்த தேர்தலின் மிகப்பெரிய ஹீரோ என்றால் எம்.ஜி. ராமச்சந்திரன். திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த அவர் மக்களிடையே பேராதரவை பெற்றிருந்தார். தமிழகம் முழுவதும் புயலென சுற்றி பிரச்சாரம் செய்தார். அதே நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட விபத்து, கையில் கட்டுடன் இருந்த அவரது புகைப்படங்கள், அவை மக்கள் மனதில் பரிவையும் ஆதரவையும் உருவாக்கின. தேர்தலுக்கு முன்பு சேலத்தில் பெரியார் ஈ.வி. ராமசாமி நடத்திய பேரணியில் ஏற்பட்ட சர்ச்சை அரசியல் களத்தை சூடுபிடித்தது. இந்து கடவுள்கள் அவமதிக்கப்பட்டனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை எதிரணி மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தியது. திமுக வெற்றி பெற்றால் மதம் அழியும் என்ற பிரச்சாரம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அதனை அரசியல் நுண்ணறிவால் எதிர்கொண்டார். மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதுவே வாக்குகளாக மாறியது. மொத்தம் 234 இடங்களில் திமுக கூட்டணி 205 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் திமுக மட்டும் 184 இடங்களை கைப்பற்றி வரலாறு படைத்தது. இந்த எண்ணிக்கை சாதாரணமல்ல. தமிழக அரசியலின் வரலாற்றில் ஒரு கட்சி பெற்ற அதிகபட்ச இடங்கள் என்ற சாதனை அது. கே. காமராஜ் தலைமையிலான காங்கிரஸ் வெறும் 15 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இது ஒரு தேர்தல் தோல்வி மட்டுமல்ல, ஒரு காலத்தின் முடிவாக அமைந்தது. இந்த வெற்றியின் மூலம் எம். கருணாநிதி 2வது முறையாக முதல்வராக பதவியேற்றார். அண்ணாவின் தம்பி என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு வலிமையான தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இந்த ஆட்சி காலத்தில் பல முக்கிய சமூக நீதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இலவச கண் சிகிச்சை முகாம்கள், குடிசை மாற்று வாரியம் போன்ற திட்டங்கள் மக்கள் வாழ்க்கையில் நேரடியான மாற்றத்தை ஏற்படுத்தின. 2071ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி, அது ஒரு அரசியல் வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு தலைமையின் வெற்றி, ஒரு வியூகத்தின் வெற்றி, மக்கள் நம்பிக்கையின் வெற்றி. 55 ஆண்டுகளாகியும் அந்த 184 என்ற எண்ணிக்கை இன்னும் முறியடிக்கப்படாமல் நிற்கிறது. அது ஒரு சாதனை மட்டுமல்ல, தமிழக அரசியலின் அழியாத மைல்கல்.